Tamil high speed 120 words per minute, February 2017. Code number of question paper 988. Second paper. Get ready. Start. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, நிதி ஒதுக்கீட்டு சட்ட முன்வடிவின் மீது ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அதிர்ஷ்டவசமாக நான் பேசும்போது ஒரு அமைச்சர் இருக்கிறார். அது குறித்து நான் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகள் குறித்து இரண்டொரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, உள்ளாட்சி நிர்வாகம் குறித்த சட்டத்தை புதுப்பிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, மதுரை, திருச்சி போன்ற சில மாவட்டங்களில் உள்ளாட்சி நிர்வாக ஆணையர்களுக்கு அதிக வேலை இருப்பதால் அவர்களுக்கு ஒரு நேரடி உதவியாளர் கொடுக்க வேண்டியது அவசியம். உள்ளாட்சி அமைப்புகளின் வேலை நல்ல முறையில் நடப்பதற்காக அதிக வேலை உள்ள உள்ளாட்சி நிர்வாக ஆணையர்களுக்கு எல்லாம் ஒரு நேரடி உதவியாளர் போடும்படியாக நான் அரசை கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக, கல்வித்துறையின் மேற்பார்வை நல்ல முறையில் இல்லாததால் உள்ளாட்சி அமைப்புகளிடம் உள்ள துவக்க பள்ளிகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றன. ஆகவே துவக்க பள்ளிகளை பொறுத்தவரையில் உள்ளாட்சி கல்வித்துறையின் மேற்பார்வை திறம்பட இருப்பதற்கு குறைந்தபட்சம் இளநிலை இன்ஸ்பெக்டர்களையாவது போட்டால்தான் கல்வி முறை நன்றாக நடக்கும் என்பதை நான் அரசுக்கு வற்புறுத்தி கூற வேண்டியிருக்கிறது. அதேபோல் பெரிய நகராட்சிகளுக்கு பொறியாளர்களை போடாவிட்டாலும் உதவி பொறியாளர்களையாவது போட்டு நகராட்சியின் வேலைகள் நல்ல முறையில் நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நான்காவதாக, உள்ளாட்சி நிர்வாகத்துறை மானிய விவாதத்திற்கு பதில் அளிக்கும் போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைவர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்பதற்கு வேண்டிய வசதிகள் செய்யப்படும் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் தவறான முறையில் பயன்படுத்துவார்கள் என்று வேறு சிலர் சொன்னார்கள். அப்படி செய்தால் அவர்களை பதவியை விட்டு நீக்கி விடுவதற்கு அரசு அதிகாரம் இருக்கிறது. உள்ளாட்சி நிறுவனங்களில் தலைவர்களாக வருகிறவர்கள் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும் என்ற அவாவினால்தான் வருகிறார்கள். ஆகையால் அதற்கு வேண்டிய அதிகாரம் இருந்தால்தான் நல்லது. உள்ளாட்சி நிறுவனங்களே நாட்டை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு வசதி செய்யும் பயிற்சி மையங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த தலைவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, நூல் நிலைய குழு இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட கல்வி அதிகாரிதான் அந்த குழுவின் தலைவராக இருக்கிறார். அவர்களுக்கு ஏற்கனவே அதிக வேலை இருப்பதால் அவர் இதை பற்றி கவனிக்க முடியவில்லை. ஆகவே அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்கு பதிலாக பொது நூல் நிலைய இயக்குனர் என்று ஒருவரை போட்டுவிட்டால் இந்த பணி நன்றாக நடக்கும் என்பது என் கருத்து. ஏற்கனவே எந்தெந்த புத்தகங்களை வாங்க வேண்டுமென்ற ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறார்கள். அதை பார்த்து புத்தகங்களை அவர்கள் வாங்கிவிட முடியும். ஆகவே மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் இந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்கு பதிலாக பொது நூல் நிலைய இயக்குனர் என்று தனியாக ஒரு பதவியை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்குமென்று சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து, தீண்டாமையை ஒழிப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அரசு 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. தீண்டாமையை ஒழிப்பதற்கு, அதாவது ஆதி திராவிடர்களுக்கு ஆலயங்களை திறப்பதற்கும் தீண்டாமையை ஒழிப்பதற்கும் பல காரியங்களை செய்வதற்கு இந்த 6 லட்சம் ரூபாயை செலவு செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக, கிராமங்களில் ஆதி திராவிட குழந்தைகள் படிப்பதற்கு ஏதுவாக இலவசமாக புத்தகங்களையும் துணிமணிகளையும் வாங்கி கொடுக்க வேண்டும். 4வது,
வகுப்பில் வரையில் படிப்பவர்களுக்கு இவ்விதம் இலவசமாக வாங்கி கொடுக்க வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கூடுமான வரையில் இவ்வாறு செய்ய ஆவண செய்ய வேண்டும். ஸ்டாப்.